வங்கியில வைப்பு செய்திருக்கிற பணத்திற்கு வர வட்டிக்கு 10% வருமான வரி அதிகரிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பா ஜனாதிபதி என்ன விளக்கம் அளித்திருக்காரு? මාසයකට ලක්ෂ 1.5කට වැඩියෙන් පොලියක් ගන්නවා නම් ඔහු ඒ බද්දට යට. මොකද අවුරුද්දට ලක්ෂ 18ක් ඔහු පොලි ආදායම ලබා ගන්නවා. ඔබට එහෙම ගිණුමක් නැතුව ඇති. இந்த கிழமை ஜனாதிபதி அன்ரோகுமார திசாநாயக்க அவர்கள் பாராளுமன்றத்தில் உரையாற்றியிருந்தார். இந்த உரையில பல விஷயங்கள் பேசப்பட்டது. ஒன்று, வாகன இறக்குமதி, அது முக்கியமான விஷயம், எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம். அதுல ஒரு விஷயம் இருக்கு, அதுலேயும் பெரிய குழப்பம் இருக்கு. அது என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முதல்ல இந்த வருமான வரி. ஏற்கனவே 1 லட்சத்துக்கு அதிகமானவங்க வருமானமா ஒரு மாசத்துல பெறுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க 1 லட்சத்துக்கு அதிகமாக வர அந்த வருமானத்துக்கு வரி செலுத்தணும். இப்போ அந்த 1 லட்சத்தை 1.5 லட்சம் ஆக்கியிருக்காங்க. 1.5 லட்சத்துக்கு பிறகு வர வருமானங்களுக்கு தான் இப்போ வரி செலுத்தணும்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இதில் நிறைய பேர் குழப்பம் இருந்து அது தீர்ந்துன்னு வச்சுக்கொள்ளுங்க. அதை தாண்டி வங்கியில் வைப்பு செய்திருக்கிற பணம், ஒரு ஃபிக்ஸ் டிபாசிட் அல்லது வங்கியில் வைப்பில் இருக்கிற பணத்துக்கு வர வட்டி இருக்கு தானே, இந்த வட்டிக்கான வருமான வரி ஏற்கனவே 5% இருக்கு. இந்த 5% 10% இருக்காங்க. இந்த 10% நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கு. யாருக்கு இந்த 10%? எந்த அளவான வட்டி எடுக்கிறவங்களுக்கு இந்த 10% குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு. இது எல்லாருக்குமா, இல்லை இதுக்கு ஒரு தொகை இருக்கா, இவ்வளவுக்கு அதிகமாக வரவங்களுக்கு தான் இந்த வட்டி வீதம் அதிகரிக்கப்பட்டிருக்கான்ற குழப்பம் நிறைய பேருக்கு இருந்துச்சு. இந்த குழப்பத்துக்கான பதிலை நேற்றைய நாளில் ஜனாதிபதி அன்ரோகுமார திசாநாயக்க அவர்களிடம் ஊடகவியலாளர்கள் கேட்டிருந்தாங்க. இந்த கேள்வி தொடர்பாக இந்த விளக்கத்தை சொல்லுங்க, நீங்க 10% ஆக்கியிருக்கீங்களே, இது தொடர்பான விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொன்ன விளக்கம் இதுதான். அதாவது ஏற்கனவே ஒருத்தர் ஃபிக்ஸ் டிபாசிட்லயோ அல்லது வங்கியில வைப்பு செய்திருக்க பணத்துக்கு வட்டி வருது. அவருக்கு ஒரு 50,000 வருதுன்னு வைங்க, ஒரு 75,000 வருது, இல்லை 1 லட்சம் வருது. இது வரைக்கும் 5% கட்டி கொண்டு வராரு. இப்போ 1.5 லட்சம் வருதுன்னு வைங்க. இந்த 1.5 லட்சம் வந்தாலும் கூட அவருக்கு 5% வருமான வரி தான் அறவிடப்படும். அப்படின்னா யாருக்கு 10% சொன்னா 1.5 லட்சத்துக்கு அதிகமாக ஒருத்தருக்கு வங்கியில வைப்பு செய்திருக்கிற பணத்திற்கு வட்டி வருது, மாதம் வருஷத்துக்கு 18 லட்சத்துக்கும் அதிகமாக வருது அப்படின்னு சொன்னா அவருக்கு தான் 10%. රැඳවුම් බද්ද 5% තිබුණු බද්ද 10% දක්වා වැඩි කරා. කවර හෝ තැන්පතුකරුවෙක් විශ්‍රාමිකයෙක් තමන්ගේ ස්ථීවර තැන්පතුවකට මාසයකට ලක්ෂ 1.5කට වැඩියෙන් පොලියක් ගන්නවා නම් ඔහු ඒ බද්දට යටත්. මොකද අවුරුද්දට ලක්ෂ 18ක් ඔහු පොලි ආදායම ලබා ගන්නවා. ඔබට එහෙම ගිණුමක් නැතුව ඇති. ඒ මාසෙට ලක්ෂ 1.5ක පොලියක් ලැබෙනවා. 1.5 லட்சத்துக்கு பிறகு வாரத்துக்கான வருமானம் வரவங்களுக்கு, வட்டி மூலமா வருமானம் வரவங்களுக்கு, வங்கியில் வைப்பு செய்திருக்க பணத்திற்கு வருமானமா வரவங்களுக்கு 10%. இதுதான் மாற்றப்பட்டிருக்கிறது. இதுல எந்த குழப்பமும் இல்லை. இதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாருன்னு சொன்னா, இப்போ 1.5 லட்சத்துக்கு உள்ள வார வட்டி இருக்கு, 1.5 லட்சத்துக்கு உள்ள வட்டி வருது உங்களுக்குன்னு சொன்னா அதுக்கு 10% எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க இறைவர் திணைக்களத்தோட நேரடியாக சென்று அங்க உங்களுடைய இந்த வருமானத்தை காட்டி நீங்க இதை குறைத்து கொள்ளலாம். 1.5 லட்சத்துக்கு அதிகமாக வாரவங்களுக்கு எந்த காரணமும் நீங்கள் சொல்ல முடியாது, 10% வருமான வரி அறவிடப்படும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சொல்லப்போனால் இலங்கையில் ஒருவருக்கு வங்கியில் வைப்பு செய்திருக்கின்ற பணத்திற்கு 1.5 லட்சம் ரூபா வருமானமாக வருது அல்லது வட்டியாக வருதான்னு சொன்னால் பெரிய தொகை ஒன்று வைப்பு செய்திருக்க வேண்டும். அது எந்த அளவுக்கான அளவு மக்கள் இலங்கையில் அந்த அளவுக்கு இருக்காங்கன்னு ஏன்னா குறிப்பிட்ட அளவு இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலாது. அவங்களுக்கு இந்த வருமான வரி 10% அறவிடப்படும் என்பதுதான் அவர் விளக்கமாக சொல்லியிருக்கின்ற விஷயம். හැබැයි යාට ආරම්භයේදීම කියලා කියන්න පුළුවන්. මොකද ස්ථාවර තැන්පතුව කියන්නේ යාගේ ස්ථාවර ආදායම් මාර්ගයක් පේනවා. යට දේශීය ආදායම් දෙපාර්තමේන්තුවට ගිහලා කියන්න පුළුවන් මම ලක්ෂ 18ක බද්දක් හෝ ආදායමක් මම උපයන්නේ නැහැ. ඒ නිසා මේ රඳවා ගැනීම මගෙන් නොකළ යුතුයි කියලා ඉදිරිපත් කරනවා නම් ඒ අයගෙන් එක රඳවා ගන්නේ නැහැ. ඒ නිසා මම හිතන්නේ අර ඔය විශ්‍රාමිකයන්, වැඩිහිටියන් යම් මුදල් ප්‍රමාණයක් යොදවලා බැංකුවේ ඒ පොලියෙන් ජීවත් වෙනවා නම් ඔවුන්ට කිසිසේත්ම අසීරුතාවයට වැටෙන්නේ නැහැ මේ රැඳවුම් බද්ද වැඩි කිරීම. இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். விளங்கிச்சா இல்லையான்றதை கருத்துக்களில் பதிவிடுங்க. அப்படி இல்லாட்டி இன்னும் ஒரு தடவை உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன். ஓகே, இதோட நேற்று அதிகமாக பேசப்பட்ட இன்னொரு விஷயம், இந்த கிளீன் ஸ்ரீலங்கா பற்றி பரவலாக பேசப்பட்டது. நேற்று நான் வீடியோவில் சொல்லிக்கணும், நேற்று வீடியோ அப்லோட் பண்ணாதால அது சொல்ல கிடைக்கல. இந்த கிளீன் ஸ்ரீலங்கா எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னால் மக்களிடையே இருக்கின்ற ஒற்றுமையை உருவாக்குறதுக்கு, இனவாதத்தை இல்லாமாக்கி எல்லா இனங்களுக்கு இடையிலான ஒரு ஒற்றுமையை உருவாக்கணும் அப்படின்றதான் ஜனாதிபதியுடைய ஒரு வளமான நாடு ஒரு எதிர்காலம் என்ற ஒரு துணிப்பொருளில் அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனம் இருக்கு. இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லப்பட்ட இந்த கிளீன் ஸ்ரீலங்காவுடைய செயல் அணி
அந்த யாரெல்லாம் அதில் பங்கு கொள்கிறாங்க, யாரெல்லாம் இதை இயக்க போகிறாங்கன்ற ஒரு பேர் பட்டியல் நேற்றைய நாளில் வெளியாகி இருந்தது. இந்த பேர் பட்டியலில் 18 பேர் உள்ளடக்கப்பட்டிருக்காங்க. ஒரு பெண் உறுப்பினர் ஒருத்தர் உள்ளடக்கப்பட்டிருக்காங்க. இதில் வந்து இராணுவ தளபதிகள், அதோட போலீஸ் அதிபர்கள், உப பிரதேச சபை உறுப்பினர்கள், இந்த மாதிரி பலர் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்காங்க. பல முக்கியமான பதவிகள் இருந்தவங்க உள்ளடக்கப்பட்டிருக்காங்க. இதில் பலர் உள்ளடக்கப்பட்டிருந்தாலும் இதில் முஸ்லீம் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அல்ல தமிழ் மக்களை பிரதிநிதித்துவக்கூடிய ஒருவரோ இதில் உள்ளடக்கப்படலைன்றது ஒரு பெரிய அளவான ஒரு விமர்சனத்துக்குள்ள ஒரு விஷயமாக சமூக வலைதளங்களில் பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. இது பற்றி அரசாங்க பக்கமாகவோ அல்லது அவங்க தரப்பாகவோ இது சம்பந்தமாகவும் விளக்கம் அளிக்கப்படலை. இதில் ஏன் இந்த விமர்சனம் வந்ததுன்னு சொன்னால், இது எல்லா இனங்களையும் ஒன்றிணைத்து எல்லா இனங்களுடைய எண்ணங்களையும் எல்லா மக்களுடைய அபிலாஷைகளையும் அவங்களுடைய கருத்துக்களையும் இதை உள்வாங்கி தான் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா உருவாக்கப்பட போகுது. இந்த கிளீன் ஸ்ரீலங்காண்டு நாட்டை சுத்தமாக ஆக்குவது மட்டுமல்ல, பல அரசு திணைக்களங்கள் இயங்காமல் இருக்கிறது, அதை இயங்க வைக்கிறது, மக்களுக்கு அரச திணைக்களங்கள் மூலமாக கிடைக்கின்ற சலுகைகள் வந்து விரைவாக கிடைக்க செய்கிறது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இதுக்குள்ள இருக்குது. ஒன்று ரெண்டு இல்லை, நிறைய விஷயங்கள் இதில் உள்ளடக்கப்பட போது. இது ஜனாதிபதியுடைய செயலாளர் உள்ளிட்ட இதில் இந்த அணியில் இந்த 18 பேருக்குள்ள இருக்காங்க. ஜனாதிபதியுடைய நேரடிய கண்காணிப்பில் இந்த அணி இயங்க போகுது. அப்படி இருக்கும்போது இந்த தமிழ் மக்களுடைய அல்லது முஸ்லீம் மக்களுடைய பிரதிநிதி ஒருவரோ இதுக்குள்ள உள்வாங்கப்படலைன்றதான் ஒரு விமர்சனமாக இதில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பல இடங்களில் நீங்கள் இது தொடர்பான விமர்சனங்களை பார்த்துருப்பீங்க, பார்க்கலாம். வருகின்ற நாட்களில் இது பாராளுமன்றத்தில் கேள்விகளாக எழுப்பப்படலாம். இதுக்கு அரசாங்க பக்கமாக என்ன பதில் வரப்போகுதுன்னு தெரியல. ஆனால் ஏற்கனவே சொல்லப்பட்டது, இலங்கையினுடைய இனி வரப்போகிற காலம், இந்த ஆட்சி காலத்தில் வந்து இனவாதமோ அல்லது மொழிவாதமோ மதவாதமோ எதுவும் இருக்கப்படாது, எல்லாமே சமம் என்ற அடிப்படையில் இருக்கும். இந்த ஒரு சர்ச்சை வந்தது அப்படின்னு சொன்னால், பாராளுமன்ற அமர்வுக்கு முன்பு அமைச்சர்கள் பதவியேற்றிருந்தாங்க. அந்த கேபினெட் அமைச்சரில் வந்து ஒரு முஸ்லீம் மக்களுடைய பிரதிநிதி கூட இடம்பெறலைன்றது பெரிய ஒரு விமர்சனமாக இருந்தது. அந்த நேரத்தில் சொல்லப்பட்டது, ஏன் இப்படி பிரித்து பார்க்குறீங்க, எல்லாருமே ஒரே நாடு, ஒரே தேசம், ஒரே இனம், ஒரே மக்கள், ஒரே அளவான சலுகைகள், எல்லாமே சம உரிமை வரப்பட போகிற இந்த ஆட்சியில் ஏன் இப்படி பேசுறீங்கன்ற மாதிரியான பல கருத்துக்கள் அரசாங்க பக்கமாக முன்வைக்கப்பட்டிருந்தது. அதையும் தாண்டி இந்த விஷயம் நடந்திருப்பது இன்னும் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கு. எதப்படியோ அரசாங்க பக்கமாக என்ன விளக்கம் வரப்போகுதுன்னு தெரியல. இந்த செய்தியும் அதிகமாக பரவலாக நேற்றைய நாளில் பார்க்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான செய்தியாக இருக்கு. சரி, இதோட வாகன இறக்குமதி, இந்த வாகன இறக்குமதி இந்த அக்கப்பூர் இருக்கு, பெரிய அக்கப்பூரா இருக்கு. எப்போ பார்த்தாலும் இந்த வாகன இறக்குமதி எப்போ சரி, ஜனாதிபதி சொல்லிட்டாரு பிப்ரவரி மாதத்தில் இந்த வாகன இறக்குமதி நடக்க போகுது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் ஒரு விஷயத்தை இன்றைய நாளில் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், வாகனம் இறக்குறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாகனம் இறக்கும் பொழுது 300 மடங்கு விலை அதிகரிக்கும். காரணம்னு சொன்னால், வாகன இறக்குமதி நிறுத்தப்படும் பொழுது 198 ரூபா, 199 ரூபா, 200 ரூபாய்க்குள்ள தான் டாலர் பெறுமதி இருந்தது. இப்போ சாதாரணமாக ஒரு வாகனம் 70 லட்சம் ரூபாய்க்கு 2020ஆம் ஆண்டு நாங்கள் வாங்கினோம்டா, இப்போ அது 2 கோடிக்கு தான் விற்பனை செய்யப்படும்னு சொல்கிறாங்க. ஏன்னா 300 ரூபாய்க்கு கிட்ட இருக்கு டாலருடைய பெறுமதி. தப்பித்தவறி வாகனம் இறக்கும்போது ஒரு 5 ரூபா கூடக்கூடிய வாய்ப்புகள், சில 3 ரூபா கூட ஆகலாம். அதில் எந்த இதுவும் இல்லை, பெரிய அளவாக கூட வாய்ப்பு இல்லை, ஓரளவுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த வாகனத்தினுடைய பெறுமதி 3 மடங்கு அல்லது 300 மடங்கு அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. காரணம் இந்த டாலருடைய பெறுமதியினுடைய அதிகரிப்பின் காரணமாக. சிலர் சொல்கிறாங்க பழைய வாகனத்துடைய விலைகள் குறையலாம் புது வாகனம் வரும்போது. அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு அந்த அளவு பெரிய குறையும்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே 70 லட்சம் ரூபாய் வாகனத்தை 2 கோடி ரூபாய் கொடுத்து வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவு வாங்குவாங்க, எல்லாருமே வாங்க முடியாமல் போகும். அந்த அளவாக மக்கள் எல்லாருமே வாங்கக்கூடிய அளவான வாகனங்களும் கொண்டு வரப்படும். எலக்ட்ரிக் வாகனங்கள் அதிகமாக இறக்குமதி செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. எனவே இந்த விஷயத்தையும் இன்று பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் முக்கியமான 2 விபத்துக்கள் இடம்பெற்றிருந்தது. மல்லியப்பூ ஜங்ஷன், அதாவது ஹட்டன் சொல்லுகின்ற பாதை, பஸ் ஒன்று அப்படியே பள்ளத்தில் விழுந்து 3 பேர் அந்த இடத்துல உயிரிழந்திருக்காங்க. 30 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அனுமதிக்கப்பட்டிருக்கிறவங்களையும் கூட கவலைக்கிடமானவங்க இருக்காங்கன்னு சொல்லப்படுது. எனவே சாரதிகள் மிக அவதானமாக வாகனத்தை செலுத்துங்க அப்படின்ற எத்தனை தடவை சொன்னாலும் இந்த விபத்துக்களை தவிர்க்க முடியாமல் இருக்குது. காலி ஹைவேயிலையும் இன்றைய நாளில் ஒரு விபத்து இடம்பெற்றிருக்கிறது. அதில் ஒருவர் உயிரிழந்திருக்காரு, 2 பேர் காயமடைந்திருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள், வாகன விபத்துகளாலேயே உயிர்கள் இழப்புகள் தொடர்ச்சியாக இலங்கையில் நடந்து கொண்டு தான் இருக்குது. அதுவும் பயணிகள் போக்குவரத்து பஸ்ஸுகள் விபத்துக்குள்ளாகிறது என்பது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயமாகவே தொடர்ந்தும் பார்க்கப்படுது. நேற்று அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கிற கூட்டத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். என்ன சொல்லாருன்னு சொன்னால்,
ஊடகவாளர் ஒருத்தர் அந்த கேள்விக்கு பதில் தான் அவர் சொன்ன விஷயம். 13வது திருத்தச் சட்டம் பற்றி அல்லது 13 பற்றி இந்தியாவோட நீங்கள் பேசுனீங்களா, அது தொடர்பாக இந்தியா நிலைப்பாட்டில் இருக்காங்க, என்ன சொன்னாங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு விஜிதஹேரத் அமைச்சர் அவர்கள் சொன்னார், ஏன் நாங்கள் அதை பற்றி பேசணும், எங்களுடைய ஜாப்பில் அது இருக்குது, அரசியலமைப்பில் அது இருக்குது, அதனால் அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. வருகின்ற வருஷம் மாகாண சபை தேர்தல் நடக்க போகுது, அதனால் அதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை, அது எங்களுடைய அரசியலமைப்பில் இருக்குது, எங்களுடைய அரசாங்கம் எங்களுடைய அரசியலமைப்பை பின்பற்றி தான் ஆட்சியை கொண்டு போகுது, அதனால் அதை பற்றி நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருந்தார். ஜனாதிபதி அவர்கள் நேற்றைய நாளில் இந்த விஷயம் தொடர்பாக பேசியிருந்தார். அதாவது இந்த வட்டி வீதம் அல்லது வரி வீதம் சம்பந்தமாக பேசப்பட்ட போது இந்த விஷயமும் கேள்வியாக கேட்கப்பட்டது. உள்ளூராட்சி அல்லது மாகாண சபை தேர்தல்கள் நடத்துறதுக்கான அறிகுறிகள் இருக்குன்னு சொல்கிறாங்க, அது தொடர்பாக என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னது, வருகின்ற தமிழ் சிங்கள புத்தாண்டு ஏப்ரலுக்கு முன்னுக்கு உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் நடக்க போகுது, அதுக்கு பிறகு வருகின்ற வருஷ கடைசிக்குள்ள மாகாண சபை தேர்தல் நடக்க போகுது, இது ரெண்டுமே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனவே இந்த விஷயத்தையும் அவர் நேற்றைய நாளிலையும் ஞாபகப்படுத்தியிருந்தார். அரிசி தொடர்பான பல சர்ச்சையான பல விஷயங்கள், கிட்டத்தட்ட 600க்கும் அதிகமான தேடுதல் பணிகள் அல்லது தேடுதல் இடங்கள் தேடப்பட்டிருக்கிறது இந்த 2-3 கிழமைக்குள்ளேயே. மிகப்பெரிய அளவில் இந்த அரிசி பதுக்கப்பட்டிருக்கின்ற பல குற்றச்சாட்டுகள் இருந்தது, அதன் காரணமாக இந்த தேடுதல் நடைபெற்றது. அரிசி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக இப்பொழுது அரிசி இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது. 67,000 மெட்ரிக் டன் அரிசி இதுவரைக்கும் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது. இதனால அரசாங்கத்துக்கு அல்லது சுங்க திணைக்களத்துக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற வருமான வரி டாக்ஸ் எவ்வளவு தெரியுமா? 4.3 பில்லியன் ரூபாய்கள் இந்த 67,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதியால் வரியாக கிடைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வரியை குறைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வரி தொடர்பாக சர்ச்சை எழுந்திருக்கிறது. ஒரு கிலோவுக்கு 60 ரூபா, 65 ரூபாய்க்கு, 62, 63 ரூபாய் கிட்ட வரி அறவிடப்படுது. இந்த வரியை ஏன் அரசாங்கம் எடுக்கின்ற பல கேள்விகள் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு அமைச்சர் சொன்ன விஷயம் சொன்னால், இந்த வரியை குறைச்சா உள்நாட்டில் இருக்கிற விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. காரணம் சொன்னால், அவங்க இப்போ 110 ரூபா 115 ரூபாய்க்குள்ள வாங்கிய நெல்களை கொண்டு தான் இப்போ அரிசியை தயாரிக்கிறாங்க. அதனால் இந்த வரியை குறைக்கும் போது விலை பாரிய அளவில் குறையும் போது உள்நாட்டில் இருக்கிற அரிசி உற்பத்தியாளர்கள், நெல் உற்பத்தியாளர்கள் அல்லது விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. அதனால தான் இந்த வரி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியும் இருக்குது. அரிசி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்கிறதுக்கு அரிசி இறக்குமதியும் ஆகுது. வருகின்ற வருஷத்தில் உப்பும் இறக்குமதி செய்ய போகிறாங்க. ஏன்னா கடந்த காலங்களில் சீரற்ற காலநிலை காரணமாக உப்பு உற்பத்தியில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. முதல் தடவையாக நாம் உப்பும் இறக்குமதி செய்ய போகிறோம். அதுதான் நடக்க போகுது. ஓகே, இந்த விஷயங்கள் இன்றைய நாளிலையும் அதிகமாக பேசப்பட்ட விஷயமாக மாறி இருக்கிறது. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல், இது எல்லாத்தையும் போல பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, முதல் கமெண்ட்ஸ்லையும் இருக்குது. சுருக்கமான செய்திகளை நீங்கள் வாட்ஸ்அப் சேனல் மூலமாக உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.